the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். அஜித் குமார் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கரூரில் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, கரூரில் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஆனால் அந்த விஷயம் ஒரு தனிநபர் தாக்குதல் தொடர்ச்சியாக இப்போ நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே தான் காரணம். அது தனிநபரை மட்டுமே இங்கே டார்கெட் பண்ணி ஒரு தவறான விஷயத்தை பரப்புகிறாங்க. அது ரொம்ப தப்பு. நீங்கள் தொடர்ச்சியாக சினிமாக்காரங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு தவறான விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பரப்பிக்கிட்டே வரீங்க. இப்போது ஒரு கிரிக்கெட் ஐபிஎல் போட்டி கூட நடக்குது. அந்த ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது மட்டும் எங்கள் சினிமாக்காரங்கள் ஏதோ ஒரு விழா நடத்தும் போதோ இல்லை ஏதோ ஒரு இது பண்ணும் போது மட்டும் சினிமாக்காரங்களை டார்கெட் பண்ணி சினிமாக்காரங்களால் தான் இப்படிலாம் தவறான பாதைக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாகவே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ கரூரில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை வச்சு சினிமாக்காரங்களை சொல்லிட்டு தான் நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறீங்க. அந்த அன்பை நீங்கள் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் ஒரு தவறான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறீங்க. இது ரொம்ப தப்பு. நீங்களும் கொஞ்சம் புரிதலோடு நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொடர்ச்சியாக ஒரு தனிநபர் தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது தவிர்க்கப்படணும். இங்கே எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு. முக்கியமாக அந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் எங்கே போனார் எங்கே வந்தாருன்னு தொடர்ச்சியாக ஊடகம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதை பார்த்து நிறைய கூட்டம் அது பார்க்கும்போது இங்கே இவருக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு விஷயத்தை பின்பத்தை ஏற்படுத்துது. அதனால தான் இப்படி ஒரு துயரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் அவர் சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அந்த மேடையில் அவர் பேச வேண்டியது காரணம் என்னன்னா, ஒருவேளை விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாரா அப்படின்றது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் இப்படி ஒரு நியூஸ் அவர் வாயில் வரும்போது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாரி தான் இருக்குது. விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இங்கே தொடர்ச்சியாக ஒரு நபர் தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சென்னை ஹைகோர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா, அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாரு, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, விஜய்க்கு இன்னும் ஒரு ஏகப்பட்ட இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வச்சு இந்த மீடியா பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு நியூஸை எடுத்து பிரேக்கிங் நியூஸ் மாரி விஜய்க்கு பார்த்திங்கன்னா தலைமை பண்பு இல்லை, விஜய்க்கு தவறாக சித்தரிக்கப்பட்டுறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது அப்படியே தூக்கி போட்டாங்க. ஆனால் இப்போ அஜித் குமார் இப்படி சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஃபுல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா விஜய்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் விஜயோட பேரை எந்த இடத்துலையுமே அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே ஒரு தனிநபர் தாக்குதல் நடக்குது, அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேசின வீடியோ அஜித் குமார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்லாம் சேகர் பாபு கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ சேகர் பாபு சொல்கிறாரு, நான் அப்படி ஒரு வீடியோ ஒன்றும் நான் பார்க்கலையே அப்படி சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்கிட்ட தான் வருவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி இருக்காருங்க. அதோட வீடியோவை நான் பாருங்கள். நான் பார்க்கல அந்த பேட்டியை. சுற்றி வலிச்சு வந்தால் கடைசியாக தானே வருவீங்க. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஜித் குமார் இப்படி பேசுனதை பற்றி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You can express your love. Don't endanger people. Yeah, and I feel the media should not encourage all these first day first shows, you know. Hi friends, Tamil Cine Politics channel. Like, share, comment, subscribe my channel.